அதுக்கான புரிதலோட ஆழமான தெளிவோட வந்திருக்காரான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. ரஜினியை விட வேகம் ஜாஸ்தி விஜய்க்கு. சரி, தைரியம் துணிச்சல் ஜாஸ்தி தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ நீங்கள் கண்ணை கட்டின்னு குதிச்சிருக்கீங்க, உங்களையும் அந்த பிள்ளைகளையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் வந்துட்டு மற்ற ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு இருக்கிறதா நான் பார்க்குறேன். வெறும் அந்த மக்கள் கிரேஸை மட்டும் வச்சுக்கிட்டு அதிகாரப்படத்துக்கு போயிட முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சிஎம் என்ன சொன்னார்? சிஎம் என்னதான் விஜய் விமர்சிக்கலாம் கூட வரவன் போறவெல்லாம் கட்சி தொடங்குறான், நாளைக்கே பதவிக்கு வரவன் போறவன் தானே சொன்னார். அதுதான் அரசியல். வணக்கம் தமிழர். வணக்கம். தாவேகா சார்பில் நடந்த கிறிஸ்மஸ் விழாவில் வந்து தமிழக கட்சிக் கழகத்தின் தலைவர் விஜய் பேசும் பொழுது எப்பொழுது வழக்கமான ஸ்பீச் இல்லாமல் கொஞ்சம் மாறுபட்டு இருந்தது. ஒருவேளை அந்த கிறிஸ்தவ ஃபாதர்ஸ்லாம் பாதிரியார்கள்லாம் மேடையில் இருக்கவும் அரசியல் எதுவும் பேச வேண்டாம்னு ஒருவேளை அவங்க கேட்டிருப்பாங்களோ, அதனால இவர் எதுவும் பேசலேங்கிற சில விஷயங்கள் இருக்குது. எது எப்படியோ பெருசாக முழுசாக அரசியல் பேசலை. ஆனால் சில குட்டி கதைகள்லாம் சொன்னார். ஒரு முக்கியமான ஒரு குட்டி கதை சொன்னார். இதை நீங்கள் கவனிச்சிங்களா? விஜயோட ஸ்பீச்சை எப்படி பார்க்குறீங்க? அதான் என்னன்னாக்கா, அந்த பாதிரியார்கள்லாம் வந்துட்டு தாவேக்காவில் அழைக்கப்பட்டவங்க தான் நினைக்கிறேன். அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதே வந்துட்டு அந்த கட்சி தான் நினைக்கிறேன். அதனால் இதை தான் பேசணும் அதை தான் பேசணுங்கிறதெல்லாம் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. இல்லை, எங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் பேச வேண்டாம் அப்படி எதுவும். எப்படி மலேசியாவில் ஜனநாயக நாடு லான்ச்சில் அரசியல் பேசக்கூடாதுன்னு மலேசியா கவர்மெண்ட் வந்து ஒரு புதிய விதிமுறையை விதிச்சிருக்கோ, அதே மாதிரி பாதிரியார்கள் வந்து எங்களை வச்சுக்கிட்டு மேடையில் அரசியல் பேசுறாதீங்க அப்படிலாம் மேபி ஒரு ரிக்வஸ்டாக கொடுத்துருக்கலாம். இது சொல்லக்கூடிய விஷயம், யதார்த்தமான ஒரு விஷயம். இல்லை, அப்படி அவங்க வந்துட்டு மேடையில் ஏறக்கூடாது, ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து கூப்பிடுறாரு. கிளியர் கட்டாக எல்லாருக்குமே தெரியும் விஜய் வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர். அதனால தான் இந்த விழா எடுக்கிறார். இத்தனை ஆண்டு காலமாக நடிகராக இருந்த பொழுது அவர் வந்துட்டு சமத்துவ கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடல. ஒரு இயக்கம் கண்ட பிறகு வந்துட்டு நான் மதச்சார்பற்ற கொள்கையை ஏற்றிருக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் பொதுவாக கிறிஸ்மஸ் மட்டும் கிடையாது, பொங்கலாக இருக்கட்டும் இல்லை ஏனைய நிகழ்வுகளில் கொண்டாட்டங்களில் அவர் கலந்துக்க போகிறாரு. அந்த கட்சி சார்பில் விழா எடுக்க போகிறாங்க அப்படின்னும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே அதிமுகவும் திமுகவும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை முடிச்சிட்டாங்க. அதிமுக பார்த்தீங்கன்னாக்கா பல பேராயர்களை வந்து அழைத்துட்டு வந்து பேசினாங்க. இன்னும் கேட்டிங்கனாக்கா அதிமுக கூட்டத்தில் ஓப்பனாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பேசிய எல்லா பேராயர்களும் வந்து பார்த்திங்கனாக்கா அதிமுக ஆதரவு மனநிலையோட திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசினதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே போல் தான் திமுக நடத்தின கிறிஸ்மஸ் விழாவிலையும். அப்போ இங்கே வரக்கூடியவங்க ஒரு ஏற்பாடு தான் வந்திருப்பாங்க. விஜய் வேண்டும், விஜய், ஏன்னா அங்கே பேசினவங்களே சில பேர் வந்துட்டு விஜயை ப்ரைஸ் பண்ணி விஜய் வந்துட்டு ஆட்சி அமைக்கணும், தாவேக்கா வந்துட்டு அடுத்து வந்துட்டு பல கோரிக்கைகளை நிறைவேற்றி தரணும் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய விடயங்களை பேசியிருந்தாங்க. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப அவங்க எந்த ரெக்வஸ்ட்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. விஜய் ஒரு கவனத்தோடு போய் அணுகிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சட்டிலாக பேசிட்டு போயிடுவோம். இது வந்துட்டு ஒரு கொண்டாட்ட நிகழ்வு, ஒரு கிறிஸ்மஸ் நிகழ்வு, லைட்டர் நோட்டில் நம்ம கடந்து போகும். ஏன்னா வந்துட்டு நமக்கு அதற்கான மேடைகள் நிறைய இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பேசிட்டா இதுக்கப்புறம் மேடையே இல்லைன்றதுலாம் கிடையாது இல்லையா. அடுத்த ஒரு 4 மாதங்களுக்கு விஜய் வந்து நிறைய பிரச்சார கூட்டங்களில் பேச போகிறாரு. நிறைய ஊர்களில் போயிட்டு அந்த பேருந்தில் ஏறி நின்று அந்த தொண்டர்கள், தாவேக்கா தொண்டர்கள் சூழ நின்று பேசுறதுக்கான வாய்ப்பும் சூழலும் நிறைய இருக்கிறப்ப இங்கே நம்ம லைட்டர் நோட்டில் அந்த கொண்டாட்டத்தை மட்டும் பேசிட்டு கடந்து போகும் அப்படின்னும் பொழுது ஒரு குட்டி கதையை அப்பயும் அரசியல் பேசியிருக்காருல்ல. அந்த குட்டி பைபிள்ல இருந்து ஒரு கதையை, ஒரு குட்டி ஸ்டோரியை மேற்கோள் காட்டியிருக்காரு. அதுலேயும் அரசியல் ஆழமாக இருக்காமா. அதுதான் அந்த அரசியலை வந்துட்டு, ஏன்னா அங்கேயும் சொல்லணும், ஏன்னா அந்த இடத்துலையுமே வந்து அவர் குறிப்பிடுறாரு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 4-5 தாரக மந்திரங்கள்லாம் இருக்குது. அதில் ஒன்று வந்துட்டு டிவிகே டிஎம்கே. இன்னைக்கு அந்த இது வைக்கல, அது வைக்கல. அந்த இன்னொன்று இருக்கு, உறுதியோடு இருப்போம். அது வந்து என்ன, அதுக்கு ஃபினிஷிங் தாரக மந்திரம், அதான் சொல்லலான்னு வந்துட்டேன். கான்ஃபிடென்ட்டோடு இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது அதையும் சொல்கிறாரு. அப்போ ஆக மொத்தம் அதையும் வந்துட்டு ஒரு அரசியல் மேடையாக தான் அணுகிருக்கிறாப்புல, ஒரு வாய்ப்பாக தான் அணுகிருக்கிறாப்புல. அப்போ ஒரு குட்டி கதையை வந்துட்டு அங்கே சொல்லும்பொழுது அங்கே பெருசாக ஆரவாரம் எழும்புது. அங்கே இருக்கக்கூடியவங்களாம் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் தான் நினைக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த ஆட்களில் வந்துட்டு அவங்க விஜய் ரசிகர்களாகவே இருந்தாலும் கூட கிறிஸ்தவ மக்கள் வந்துட்டு பெரும்பான்மையாக வந்திருந்தாங்க அங்கே உட்கார்ந்தவங்கள அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். எப்படி புரிஞ்சுக்கிறேன்னாக்கா, இவர் வந்துட்டு ஏதோ ஒரு வசனம் ஒன்று சொன்னார், எல்லா புகழும் இறைவனுக்கேவோ ஏதோ சம்திங், ஏதோ ஒரு வசனத்தை சொல்லிட்டு ப்ரைஸ் த லார்டுன்னு சொன்னார். அப்போ பார்த்தா கரகோஷம் வந்துட்டு பயங்கரமாக எழும்பிச்சு. அது ஆட்டோமேட்டிக்காக இருக்க தான் செய்யும். அப்போ அந்த குட்டி கதையை மேற்கோள் காட்டுறாரு. அந்த குட்டி கதையில் என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு சகோதரன் இருக்கிறான்,
அவனுடைய வளர்ச்சி பிடிக்காமலோ ஏதோ சொன்னார், வளர்ச்சி பிடிக்காம கூட இருக்கக்கூடிய சகோதரர்களே வந்துட்டு அவரை பாலங்கணத்தில் தள்ளிடுறாங்க. பிறகு அவன் வந்துட்டு மீண்டு எழுந்து வந்து அதுலேருந்து மீட்சி பெற்று ஒரு அரசனாக மாறுறான். அரசனாக மாறி அவன் வந்துட்டு அந்த சகோதரர்களையும் நல்லா பார்த்துக்கிறான். அப்போ வந்துட்டு இந்த பாலங்கணத்தில் விழுந்த ஒரு நபராக வந்துட்டு விஜய் வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு, தன்னைத்தானே சொல்லி கொண்டார் விஜய். தாவேக்காவை வந்து அடையாளப்படுத்துறாரு. அப்போ இவரை பாலங்கணத்தில் தள்ளந்து யாருன்னு தெரியலையே எனக்கு. அப்போ யாருன்னு புரிஞ்சுக்கிறது இந்த இடத்துல விஜய் யாரை குறிப்பிட்டு பேசுறாரு? என்ன கேட்டிங்கன்னா அவரை யாரெல்லாம் தள்ளல, அவரே கண்ணை கட்டின்னு பாலங்கணத்தில் குடிச்சிட்டாருங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அரசியல் குறிச்சு. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், அரசியலுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு களம்ங்க. நீங்கள் வந்து சினிமா மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் சினிமாவே ரொம்ப ரொம்ப ஜென்டில்மேன் படத்தில் கவுண்டமணியோட கனவுல செந்தில் வந்து ஏதோ தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பார். செந்திலே கவுண்டமணி என்ன பண்ணுவார், நெஜத்தில் போய் மேலேருந்து கீழே குதிக்கிறது மாதிரிலாம் கனவு காணுவார்ல. அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா விஜய் தானே அரசியலில் குதிச்சுக்கிட்டு அடுத்தவங்க மேலே பழிய போகிறாருங்க மாதிரி. இல்லை அவர் எதுக்காக இப்படி ஒரு கதையை சொல்கிறாருனாக்கா, இந்த மாதிரி எங்களுக்கு திமுக நெருக்கடி கொடுக்குது, அதுலேருந்து நாங்கள் மீண்டு வந்து இந்த விஷயங்களை செய்வோம் அப்படின்னு. நான் என்னுடைய பார்வையிலேருந்து என்ன சொல்கிறேன்னாக்கா, அரசியலுங்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு களம், ஒரு டஃப்பான பேட்டில் நடக்கக்கூடிய ஒரு இடம். உதாரணத்துக்கு அரசியலுங்கிறது வந்து ஏதோ குட்டையில் நீந்துறதோ இல்லை குளத்தில் இருந்ததோ கிடையாது, கடலில் நீந்துறது. கடலில் வந்துட்டு குட்டையிலையும் குளத்துலையும் என்ன இருக்கும், வெறும் மீன் இருக்கும். அந்த மீன் என்ன பண்ணும், நம்மளை காலை வந்துட்டு வருடிட்டு போகும், காலை வந்துட்டு அதனால் வந்துட்டு நம்மளுக்கு எதுவும் பெருசாக பிரச்சனை கிடையாது. ஆனால் அரசியலுங்கிறது வந்து சமுத்திரம் மாதிரி. சமுத்திரத்தில் நீலத்திமிங்கலம் இருக்கும், சுறா இருக்கும். தப்பி தவறி நம்ம சிக்கிட்டோம்னாக்கா விழுங்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. நான் இதை வந்து அச்சப்படுத்துறதுக்காக சொல்ல, அதுக்காக நான் எப்பொழுதுமே அவர் வரவேற்றிருக்கிறேன். இப்படியான ஒரு இடத்துல ஒரு சமுத்திரத்தில் குதிக்கிறதுக்கு ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு தைரியம், துணிச்சல் வேணும். பல நடிகர்களுக்கு அது கிடையாது. பல முன்னணியில் இருக்கக்கூடிய நடிகர்களே வந்துட்டு பின்வாங்கியிருக்கிறாங்க, அச்சப்பட்டுருக்காங்க. அது அவங்களுடைய முடிவு, அவங்களுடைய சாமர்த்தியம் அது. ஏன்னா ரஜினி தான் நான் சொல்கிறேன், அதில் என்ன மறைக்கிறதுக்கு இருக்குது. ரஜினி வந்துட்டு கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு ஏதோ ஒரு உந்துதலில் என்ன உந்து சக்தி அவருக்கு ஏற்படுச்சுன்னு தெரியல சொல்லிட்டாரு. பின்னாடி யோசித்து பார்த்து அவர் வந்துட்டு அதை ரிவோக் பண்ணிட்டு அதற்கான சரியான விளக்கமும் தன்னுடைய ரசிகர்களுக்கு கொடுக்குறாரு. நான் சப்போஸ் அரசியல் கட்சி தொடங்கிட்டேன் அப்படின்னாக்கா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பக்கம் 10 வருஷமாக ஆட்சியே இல்லாத ஒரு கட்சி, கலைஞர் என்கிற ஒரு பெரிய லெகசி, அந்த லெகசியை நிலைநிறுத்தி ஆக வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்குது. அவருடைய வாரிசுங்கிறத நிரூபிச்சாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவங்ககிட்ட படைபலம் பணபலம் எல்லாமும் இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த கஜானா, அந்த குபேரனுடைய ஒட்டுமொத்த கஜானாவையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி, 10 வருஷம் ஆட்சி இருந்த ஒரு கட்சி அதிமுக. இவங்க 2 பேரையும் எதிர்த்து நம்ம சண்டை போட போயிட்டு நான் தோத்துட்டுனா அவங்க எல்லாரும் நடுத்தரில் நிறுத்துற மாதிரி ஆகிடாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சரியான விளக்கம். அது அவருடைய பார்வை. ஆனால் விஜய் அதையெல்லாம் மீறி நம்ம டஃப்பாக அந்த பேட்டலில் போய் கலந்துப்போம், அந்த உறுதியோட நம்பிக்கையோடு வந்திருக்காருன்னும் பொழுது அதுக்கான புரிதலோட ஆழமான தெளிவோடு வந்திருக்காரான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி. நான் அந்த துணிச்சலை பாராட்டுறேன், ஆனால் அது அசட்டுத்தனமான துணிச்சல் அப்படிங்கிறதா என்னுடைய விமர்சனம். ஆனால் ரஜினியை விட விஜய்க்கு தைரியம் ஜாஸ்தி அப்படின்னு இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஆமாம், புரிஞ்சுக்கணும், கட்டாயம் புரிஞ்சுக்கணும். ரஜினியை விட வேகம் ஜாஸ்தி விஜய்க்கு. சரி, தைரியம் துணிச்சல் ஜாஸ்தி தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நம்ம விஜயை வந்துட்டு விமர்சிக்கிறோன்னாக்கா எல்லா விடயத்திலையும் விமர்சிக்க முடியாது இல்லையா. அவர் எடுத்துருக்கக்கூடிய அந்த முடிவுக்கு நம்ம 1000 முறை பாராட்டியாச்சு. நீங்கள் யார் வேணா வரலாம், நம்ம வந்துட்டு ஒரு நடிகர் வரக்கூடாது அரசியலுக்கு, இல்லை இவங்க வரக்கூடாது அரசியலுக்கு அப்படின்னு சொல்கிற ஆட்கள் கிடையாது. நீங்கள் அரசியலாக வந்திருக்கீங்களா, அரசியல் பட்டு வந்திருக்கிறீங்களா அப்படிங்கிறதான் கேள்வி. உங்களுக்கு அரசியலினுடைய ஆழம் புரியுதா, அரசியலில் உங்களுக்கு போதுமான தெளிவு இருக்குதா, கொள்கை இருக்குதா, கோட்பாடு இருக்குதா, இதில் தான் நம்மளுக்கு சிக்கல் ஏற்படுது. அங்கே தான் நம்ம விஜயை கடுமையாக விமர்சிக்கிறோம். அந்த புள்ளியில் தான் நான் சொல்கிறேன், நீங்கள் குதிச்சது தப்பு இல்லை, கண்ணை கட்டின்னு குதிச்சிருக்கீங்க. தெளிவாக கண்ணை திறந்து இதுதான் அரசியல்னு புரிஞ்சு குதிச்சிருந்தீங்கனாக்கா அது உங்களுக்கும் நல்லது, உங்களை பின்பற்றக்கூடியவங்களுக்கும் நல்லது. சப்போஸ் உங்களுடைய பின்பற்றக்கூடியவங்களால் நீங்கள் வெற்றி பெற்றீங்கனாக்கா நாளைக்கு தமிழகத்துக்கும் நல்லது. இப்போ நீங்கள் கண்ணை கட்டின்னு குதிச்சிருக்கீங்க, உங்களையும் அந்த பிள்ளைகளையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் வந்துட்டு மற்ற ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு இருக்கிறதா நான் பார்க்குறேன். உங்களை தெளிவு பெற வைக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்குது இல்லையா. நீங்கள் எப்படி எங்கள் மேலே அக்கறையாக இருக்கீங்களோ, விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்கிறார் இல்லையா, இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் என்னை வாழ வச்சாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் எதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அரசியல் இருக்கு. ரஜினி காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆமாம், அதான் என்னன்னாக்கா இப்போ உங்களுக்கு எவ்வளோ எங்கள் மேலே அக்கறை இருக்கோ எங்களுக்கும் உங்கள் மேலே அக்கறை இருக்குது. என்னப்பா அது 30 வருஷம் எங்களை என்டர்டெயின் பண்ண ஒரு பெரிய மனுஷன், அவ்வளோ எங்களை என்டர்டெயின் பண்ணாரு, ஒரு திறமசாலி. இப்படி திறமசாலி, இப்படிப்பட்ட மனிதன் போயிட்டு இப்படி கண்ணை கட்டிட்டு குதிச்சிட்டா அப்படி அரசியலில் அவரை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. அந்த அக்கறையில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நான் மட்டும் பேசலை, நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த விமர்சனத்துக்கு வருவோம். அவர் திமுகவை தான் சொல்கிறாரு.
திமுக வந்து அவருக்கு நெருக்கடி கொடுக்கறதாவும் அதுலேருந்து மீண்டு எழுந்து வந்து நம்ம ஒரு விஷயத்த செய்வோம், அரசனாகும், இன்னமும் அந்த உறுதிப்பாட்டோடு இருக்காரு. யதார்த்த களம் என்னங்கிறத நம்ம பல வீடியோக்களில் பேசிட்டோம். சினிமா இது எப்படினாக்கா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோக்களில், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு புது நடிகர் வந்துட்டு எப்படி உடனே உச்சத்துக்கு போக முடியாதோ அரசியல்லையும் அப்படித்தான். வெறும் அந்த மக்கள் கிரேஸை மட்டும் வச்சுக்கிட்டு அதிகாரப்படத்துக்கு போயிட முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அது களத்தினுடைய புரிதல் வந்துட்டு இருந்தால் அப்படி பேச மாட்டாங்க. அது அவருக்கு பேசாது, அவர் அப்படி தான் பேசி ஆகணும். அரசியல் கட்சி தொடங்கிறதுனால அப்படி தான் பேசி ஆகணும், அப்படியான நம்பிக்கையை ஊட்டி தான் ஆகணும். ஆனால் நம்ம உண்மை தானே பேசி ஆகணும். நம்ம வந்துட்டு கிரவுண்டில் வந்து திமுக அதிமுக சண்டை இல்லை, திமுகவுக்கும் தாவேக்காக நம்ம சொல்ல முடியுமா? நம்ம சொன்னோம்னாக்கா அது அபத்தமாக போய்டும்ல. நம்ம வந்து உண்மையை தான் பேசி ஆகணும். ஆனால் விஜயோட ஸ்பீச்சில் சமீப காலமாக விஜய் பேசின விதத்துக்கும் இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் விழாவில் பேசினதுக்கும் விஜயோட ஸ்பீச்சில் காரசாரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதான் சொன்னேன், தன்மை மெச்சூரிட்டி அப்படி பார்க்கணும். அப்படிலாம் பார்க்க தேவையில்ல, அரசியலில் காரசாரமாக தான் பேசி ஆகணும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் மெச்சூரிட்டியாக இருந்ததா விஜயோட? நீங்கள் தன்மையாக பேசினா மட்டும் எதிர்கட்சியில் இருக்கவங்க, உங்களை எதிர்க்கக்கூடியவர்கள், அதாவது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் தன்மையாக பேசுகிறீங்கன்னு வச்சுங்க, விஜய் பேசுகிறாரு, அன்பு அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார், அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை, நயினா நாகேந்திரன் மாதிரி பேசுறீங்க. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் களத்திலே இல்லை, அவர் ஏன் நிற்கிறார், அவர் எங்களை அழைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்மையா நயினா நாகேந்திரன் ஸ்டைல தன்மையா பேசுறீங்க. இது அண்ணாமலை ஸ்டைல்ல விஜய் பேசினா எப்படி இருக்கும்? இல்ல நான் என்ன சொல்றேன்னாக்கா, இப்படியாக பேசினா மட்டும் அங்க ரிஃப்ளெக்ஷன் என்னவாக இருக்க போகுது? சிஎம் என்ன சொன்னாரு? சிஎம் என்னதான் விஜய் விமர்சிக்கலாம் கூட, வரவன் போறவெல்லாம் கட்சி தொடங்குறான், நாளைக்கே பதவிக்கு வரவன் போறவன் தானே சொன்னாரு. அதுதான் அரசியல். எடப்பாடி நாளைக்கு வந்துட்டு எடப்பாடி தன்மையாக பேசிக்கிட்டு இருக்காரு, நாளைக்கு நீங்கள் அவரோட கூட்டணி இல்லைன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா எப்படி திமுக விமர்சிக்கிறாரோ அப்படி உங்களை விமர்சிப்பதற்கான வாய்ப்பும் சூழலும் நிறையவே இருக்குது. உங்களை நேரடியாக விமர்சிக்கலாம் கூட எப்படி ஸ்டாலின் அவர்கள் மறைமுகமாக விமர்சிக்கிறாரோ அதே மாதிரி அவரும் விமர்சிக்க தான் போகிறாரு. ஆக நீங்கள் களத்தில் போயிட்டு நீங்கள் தன்மலாம் எதிர்பார்க்க முடியாது. அவர் சொன்னார்ல எங்களுக்கு டீசன்ட் பாலிடிக்ஸ், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அதை வேறு இப்போ ஈரோட்லேயும் சொல்லியிருந்தார் அவர், என்னன்னாக்கா எங்களுக்கு அதை விட பயங்கரமாக பேச தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அதை விட இறங்கி அடிக்க தெரியும் அப்படின்னு, நான் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பேசலாம், அது தப்பு இல்லை. அது அரசியல்னா உங்களுக்கான நாகரிக அளவுகோலுங்கிறது நீங்கள் வச்சுக்கலாம், நீங்கள் எந்த எல்லைக்கு போகிறீங்க. ஆனால் இன்னும் ஒன்று, நம்ம என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறது எதிர் இருக்கக்கூடிய எதிரி தான் தீர்மானிப்பாங்க. நீங்கள் அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கடந்தும் போக முடியாது அரசியல் களத்தில். திமுகவுக்கு பொருந்தும் இல்லை, திமுக என்ன ஆயுதத்தை எடுக்கணும்னு விஜய் பேசுறாரு, விஜய் ஆயுதத்தை எல்லாத்துக்குமே பொருந்தும். விஜய் வந்துட்டு என்ன விமர்சனம் வச்சாலும் அதற்கு பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல யார் மேலே விமர்சனம் வைக்கிறாரோ அவங்க கொடுக்க தான் செய்வாங்க. இப்போ அதிமுக மேலே அவர் விமர்சனம் வைக்கிறாருனாக்கா அதிமுகவை சார்ந்தவங்க பதில் சொல்லுவாங்க, திமுக குறித்து விமர்சனம் வைக்கிறாருனாக்கா திமுக சார்ந்தவங்க பதில் சொல்ல தான் செய்வாங்க. அது எந்த நாகரிகத்தின் அடிப்படையில் நம்ம பேசுகிறோம், நாகரிக அளவுகோல்னு ஒன்று இருக்குல்ல, எக்ஸ்ட்ரீமிட்டியை தாண்டாமல் பார்க்குறவங்க முகம் சொல்லிக்காமல் இருக்கு. ஏன்னா இப்போ பேசுகிற ஆட்களுக்கு அது வந்துட்டு இருமுனை கத்தி மாதிரி தான் விமர்சனங்கிறது. விமர்சனத்தை அந்த நாகரிக கோட்டுக்குள்ளே வச்சிங்கனாக்கா அது பார்க்குறதுக்கு ரசிக்கும்படியாக இருக்கும். கொஞ்சம் எல்லை மீறி வச்சிங்கனாக்கா அது கொஞ்சம் உங்களுக்கே அது அந்த கத்தி வந்து உங்கள் பக்கம் திரும்பிடும். அது இருமுனை கத்தி நான் சொன்னேன் தெரியுமா, இப்படி நிறைய இடத்துல நடந்திருக்கு. சில பேர் விமர்சனம் பண்ணிவிடுவாங்க, அப்புறம் அவங்களே மன்னிப்பு கேட்பாங்க, நான் இப்படி சொல்லலை, நான் அப்படி சொல்லலை, நான் இப்படி சொன்னேன் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. அது எல்லா கட்சியிலையும் நடந்திருக்கு. அதிமுக சேர்ந்தவங்களும் பேசிட்டு அப்படி மன்னிப்பு கேட்டிருக்காங்க, வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. திமுக இருந்தவங்களும் அப்படி பேசி வருத்தம். அதுக்கு உதாரணம் நான் சொல்ல விரும்பலை, நிறைய இருக்குது. கடந்த தேர்தலையும் நடந்துச்சு. அதெல்லாம் சில பேர்லாம் வீடியோ போட்டு மன்னிப்பு கேட்டாங்க, அதெல்லாம் விட்டுருவோம் நம்ம. எனக்கு ஒரு ஊடகவியலாளராக விஜயோட ஸ்பீச் அன்னைக்கு கேட்கும் பொழுது எனக்கு சந்தோஷமா இருந்தது. மெச்சூரிட்டியா பேசிட்டாரு. இல்ல இதெல்லாம் மெச்சூரிட்டி கிடையாது, ஹாப்பியா இருந்தது. இதெல்லாம் மெச்சூரிட்டி கிடையாது. இந்த பாணியை விஜய் கண்டினியூ பண்ணலாம். நீங்க எப்படி சொல்றீங்க? விஜய் கூட இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் வேணா இல்ல பேசலாம், ஆனா விஜய் தன்மையா பேசுறது நல்லா இருக்கு. அந்த ஸ்டைல்ல நல்லா கிடையாது. தன்மையா பேசுறது மெச்சூரிட்டி. நடுநிலைவாதிகளுடைய வாக்குகளை கவர்வதற்கு இது உந்துகோலா இருக்கு. தன்மையா பேசுறது மெச்சூரிட்டி. என்ன மாதிரி நடுநிலைவாதிகளை நீங்க நடுநிலைவாதி பெறுவதற்கு நீங்க நடுநிலைவாதின்னு அந்த மாடுலேஷன், அந்த ஸ்டைல் கரெக்டா இருக்குன்னு தோணுது எனக்கு. மாடுலேஷன் ஸ்டைல், அதாவது தன்மையா பேசுறது மெச்சூரிட்டிங்கிறத நான் ஒத்துக்கல. அவர் ஸ்லோவா பேசினா அது மெச்சூரிட்டிங்கிறது நான் ஒத்துக்கல. குணமா பேசியிருக்காரு, குணமா பேசினா மெச்சூரிட்டி நான் ஒத்துக்க மாட்டாத. குணமா மெச்சூரிட்டினா என்ன? மெச்சூரிட்டினா என்ன? போதிய அளவுக்கு புரிந்து கொள்ள, அதாவது புரிதலோட அறிவோட அதை அணுகக்கூடியது தான் மெச்சூரிட்டின்ற. மெச்சூரிட்டிங்கிறது வேற, தன்மையா பொறுமையா குணமா பேசுறதுங்கிறது வேற. குணமா பேசுறதுக்கான களம் கிடையாது இது. விமர்சனங்கள் இருக்கு தான் செய்யும் அரசியல் களத்தை. நீங்க யோசிச்சு பாருங்க,
நீங்க அப்படி பொறுமையா பேசினா யார் ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு புதுசா நான் இப்பதான் கேள்விப்படுறேன். குணமா பேசியிருக்காரு, ரொம்ப நாகரிகமா அப்படிலாம் இருந்தது பேசினா- இன்னைக்கு விஜயோட ஸ்பீச். அப்படிலாம் பேசினா அவங்களுடைய தொண்டர்களே ஓட்டு போட மாட்டாங்க. என்னடா தலைவர் நம்ம வச்சு குத்தி இல்லையே, அதான் ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு ஸ்டார்டிங் ஒவ்வொரு எண்டுக்குமே மாசா இருந்தது. அங்க கைத்தட்டல் விசில் சத்தம்லாம் நல்லா இருந்தது. அதுதான் சொல்றேன். அது அவர் என்ன பேசலாம் கை தட்டுவாங்க. அந்த கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம். நான் சொல்றது விஜய் என்ன பேசுறானோ அந்த கூட்டம் கைத்தட்டும். ஆனா நடுநிலைவாதிகளுடைய ஆதரவை பெறுவாங்க. அதுதான் இப்ப குணமா நடுநிலைவாதிகள்லாம் நீங்க யார சொல்றீங்க? என்ன மாதிரி? உங்கள மாதிரி எனக்கு என்ன மாதிரி உங்கள மாதிரி எனக்கு புரியல எனக்கு. அதாவது எந்த பக்கம் சரியா இருக்கோ அந்த பக்கம் வாக்களிக்கிறது. அப்ப நடுநிலைவாதிகள்னு ஒண்ணு கிடையவே இல்லவே கிடையாது. உலகத்துல எதுவுமே கிடையாது. அதாவது நீங்க உங்களை எப்படி சொல்லிப்பீங்க இந்த இடத்துல? நான் என்ன வந்து இடதுசாரின்னு நான் சொல்லிப்பேன். எனக்கு இடதுசாரி சிந்தனையில தான் ஈடுபாடு இருக்கு. நான் ரைட்டு தான், லெஃப்ட்டும் கிடையாது, நடுவில் சென்ட்ரா நிற்பேன். நான் வந்து கமல் கிடையாது, மையத்தில் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்ற ஆள் கிடையாது. நான் பாதிக்கப்பட்ட பக்கம் இருப்பேன். ரெண்டாவது குவாலிட்டியான குவாலிட்டி இல்ல இப்ப நீங்க ஐடியாலஜிக்கலா தான் ஒரு கட்சி அணுக முடியும். ஐடியாலஜிக்கல் தத்துவம் சார்ந்தா ஒருத்தவங்களை அணுக முடியும். இப்போ நான் லெஃப்ட்னும் பொழுது நிறைய கட்சிகள் இருக்கு. இப்போ திமுக, அதிமுக, திராவிட கட்சிகள். அப்போ அதே போல இடதுசாரி கட்சிகள் இருக்கிறாங்க. அதே போல வந்து விசிகா இருக்கிறாங்க. இப்போ இவங்கள எனக்கு யாரு பெட்ரு, யாரை வந்து அந்த அதிகாரத்தை பொசிஷன் பண்ணா எனக்கு நல்லது நடக்கும் தான் நான். தாவேக்கா இடதுசாரி இல்லையா? இல்ல, தாவேக்காக்கு என்னன்னே தெரியலையே. தாவேக்கா எந்த கொள்கைகள் இருக்கிறாங்க, என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. பெரியார சுமந்து நிற்கிறாங்க, சில கோட்பாடுகளை சொல்றாங்க. அவங்க இப்போ வச்சிருக்கக்கூடிய சில முன்மொழிவுகளை பார்க்குறப்போ வந்துட்டு இடதுசாரி சிந்தனை கொண்டவங்க மாதிரி. ஆனால் அவங்க செயல்பாட்டளவில் என்ன பண்ண போகிறாங்க, அது எந்த அளவுக்கு வீரியமாக கொண்டு போக போகிறாங்க. ஏன்னா பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு புள்ளி வைக்கிறாங்க. ரெண்டாவது பெரியாரை வந்துட்டு எங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒரு 5 கொள்கை தலைவர்களை வச்சுருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க இந்த பக்கம் தான் நிற்கிறாங்க, லெஃப்ட் சைடு தான் நிற்கிறாங்க. அப்படின்னாலும் கூட அவங்களுக்குள்ளே பல்வேறு குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்ன்றாங்க. தமிழ் தேசியம்ங்கிற கருத்தியல் வேற, திராவிடம்ங்கிற கருத்தியல் வேற. இன்னும் கேட்டால் திராவிடவாதிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, தமிழ் தேசியத்தை உள்ளடக்கியது தான் திராவிடம், தமிழ் தேசியம் வேற திராவிடம் வேற கிடையாது, திராவிடம்ங்கிற ஐடியாலஜிக்குள்ள நின்று நாங்கள் தமிழ் தேசியமாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற புள்ளிக்கு நகர்ந்துட்டாங்க. அப்போ நடுநிலைவாதிகள்லாம் ஒன்று கிடையாது. ஒருத்தனுக்கு எது சரின்னு படுதோ அந்த பக்கம் நிற்கிறான். நடுநிலைவாதிகள் சீமானோட தம்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சீமானோட தம்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏன் சீமானோட தம்பியா இருக்கு? நான் தான் சொல்றேன், கிளாரிட்டியா சொல்ல. அவர் தான் சொல்லி இந்த சமீபத்துல நடுநிலைன்னு ஒண்ணு கிடையாது, ஒண்ணு ஓரமா போ, இல்ல இந்த பக்கம் போ, நடுநிலை லாரி அடிச்சு செத்து போய். அதே மாதிரிதான் நடுநிலைன்னு ஒண்ணு கிடையாது. ஆக இப்படியான சூழல்ல இவங்களுடைய வாக்குகளை தான் அறுவடை பண்ணணும், அவங்களுடைய வாக்குகளை தான் அறுவடை பண்ணணும் அப்படிலாம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஏதோ ஒரு விஷயத்தால பாதிக்கப்பட்டிருப்பான். அந்த 5 வருஷம் கவர்னன்ஸ்ல எந்த ஒரு ஆட்சியா இருக்கட்டும், அதிமுக திமுக ஆட்சியா இருக்கட்டும், ஏதோ ஒன்றா இருக்கட்டும், இன்னைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்தை செவிலியர்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தை போயிட்டு விஜய் தன்மையா குட்டி ஸ்டோரி சொல்லியிருந்தா ஓட்டு போடுவானா? இல்ல அந்த செவிலியர்கள் பேசியிருக்காரு. பொதுவா நான் சொல்லிட்டேன், முதலே சொல்லிட்டேன், இந்த நிகழ்ச்சிக்கு அவர் இப்படி பேசியிருக்காரு. அப்ப ஈரோட்டில் எப்படி பேசினாரு, நாளைக்கு எப்படி பேச போறாரு அதை பாருங்க. அப்ப அங்க போயிட்டு செவிலியர்கள் குறித்து அவர் பேச போறாருனாக்கா தான் செவிலியர் ஓட்டு போடுவாங்க. அதான் ப்ரோ, இன்னைக்கு பேசியிருக்கிறாப்புல இல்லையா, இன்னைக்கு பேசுற கான்டெக்ஸ்ட்டை விட்டுருங்க. இது நான் சொல்லிட்டேன், அவர் வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் விழாவை அப்படி அணுகியிருக்காரு. அது அவர் என்ன பேசுறாங்கிறது அவர் முடிவு பண்றாரு, அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. ஏன்னா அவர் திருப்பரங்குன்ற இஷ்யூ ஏன் கையில் எடுக்கலங்கிறது அவர் பிரச்சனை, ஏன் செவிலியர் பிரச்சனை, அது அந்த அந்த நிகழ்வால் பாதிக்கப்பட்டவங்க அதை தீர்மானிச்சுக்க போறாங்க, அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆக ஆர்ஷா தான் அவர் ட்ரீட்மெண்ட் இருக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள்லையும். அது ஒருத்தவங்களை நோக்கி தான் இருக்க போகுது, அது திமுக நோக்கி தான் இருக்க போகுது. திமுக நோக்கி கடுமையான விமர்சனங்களை வைக்க போறாரு. மற்றபடி வந்துட்டு அவருடைய ஒரே இலக்கா வந்துட்டு பிஜேபியும் வந்து பெருசாக அவர் எதுக்கு போகிறது கிடையாது. அவர் கிளாரிட்டியோடு இருக்காரு. இது சட்டமன்றத்துக்கான தேர்தல். சட்டமன்றத்தில் யார் வந்துட்டு பெரும்பான்மையாக வாக்குகளை பெற போகிறாங்க, யார் வந்துட்டு அரியணை ஏற போகிறாங்க அப்படின்னும் பொழுது ஆல்ரெடி வந்துட்டு அதிகாரப்படுத்த இருக்கக்கூடிய திமுகவை விமர்சிப்பதன் மூலமாக திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்குமென்சி வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணி நம்ம பக்கம் வாங்கினா நம்ம ஒரு பெரிய உயரத்துக்கு போக முடியும்னு அவர் ஆழமாக நம்புறாரு. ஆனால் அதற்கு இடையில பல கேட்டுகள் இருக்குது, அதெல்லாம் தாண்டி தான் அவர் போய் ஆகணும். நிறைய விஷயங்கள் விஜயோட ஸ்பீச்சை வச்சு நம்ம 2 பேருமே கலந்து நிறைய பேசிக்கிட்டோம். கண்டிப்பாக பொதுமக்களை போய் சென்று சேரும் அப்படின்னு நம்புகிறோம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.